ஐசிசி டி20 உலகக்கோப்பை 2024 தொடருக்கான இந்திய கிரிக்கெட் அணி கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி வெளியிடப்பட்டுச்சு. ரோஹித் சர்மா தலைமையில அறிவிக்கப்பட்ட அந்த 15 பேர் கொண்ட இந்திய அணில விராட் கோலி, சூரியகுமார் யாதவ், ரவீந்திர ஜடேஜா, பும்ரா உள்ளிட்ட நட்சத்திர பிளேயர்ஸ் தேர்வு செய்யப்பட்டாங்க. மேலும் ரிஷப் பண்ட், சஞ்சு சாம்சன் ஆகியோர் விக்கெட் கீப்பர்ஸா தேர்வானாங்க. இருந்தாலும் அந்த அணில தமிழ்நாட்டில இருந்து ஒரு பிளேயர் கூட தேர்வு செய்யப்படாதது தமிழக ரசிகர்களுக்கு ஏமாற்றமா அமைஞ்சது. அதே மாதிரி பினிஷரா தேர்வு செய்யப்படுவார்னு எதிர்பார்க்கப்பட்ட யங் பிளேயர் ரிங்கு சிங் ரிசர்வ் பட்டியல்ல மட்டுமே சேர்க்கப்பட்டது பல முன்னாள் பிளேயர்ஸை அதிருப்தியில ஆழ்த்துச்சு. ஏன்னா கடந்த ஐபிஎல் தொடர்ல குஜராத்துக்கு எதிராக கடைசி ஓவர்ல 5 சிக்ஸர்ஸ் அடிச்சு அவரு அற்புதமான வெற்றியை பெற்றுக் கொடுத்தாரு. அதன் காரணமா இந்தியாவுக்காக அறிமுகமான அவரு 2023 அயர்லாந்து தொடர், ஆசிய விளையாட்டுப் போட்டிகள், தென்னாப்பிரிக்க தொடர், 2024 ஆப்கானிஸ்தான் தொடர்கள்ல சிறந்த பினிஷரா செயல்பட்டு வெற்றிகள்ல பங்காற்றினாரு. அதனால தோனிக்கு பின்னாடி சிறந்த பினிஷர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சில முன்னாள் பிளேயர்ஸ் அவரை பாராட்டினாங்க. ஆனா 2024 ஐபிஎல் தொடர்ல பெரிய ரன்ஸ் எடுக்கல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவரை தேர்வுக்குழு கழட்டி விட்டுருக்காங்க. இந்த நிலைமையில 2024 டி20 உலகக்கோப்பையில கழட்டி விடுற அளவுக்கு ரிங்கு சிங் எந்த தவறையும் செய்யல அப்படின்னு தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் தெரிவிச்சிருக்காரு. இருந்தாலும் 15 பேர் கொண்ட அணியை மட்டுமே தேர்வு செய்ய முடியும் அப்படின்றதால துரதிருஷ்டவசமா அவரை தேர்ந்தெடுக்க முடியல அப்படின்னு தெரிவிக்கிற அவரு இது பத்தி என்ன பேசியிருக்காருன்னா, அது மிகவும் கடினமான முடிவு. சுப்மன் கில்லும் அதே நிலையை சந்திச்சாரு. உங்ககிட்ட சிறப்பான விக்கெட் கீப்பர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நாங்க கலவைய பார்க்க வேண்டி இருக்கு. இது துரதிருஷ்டவசமானது. ரிங்கு சிங் எதையும் தவறா செய்யல. அணில இடத்தை தவற விட்டது அவரோட தப்பு கிடையாது. ஏற்கனவே 2 சிறப்பான விக்கெட் கீப்பர்ஸ் இருக்கிறதால 15 பிளேயர்ஸ் பூர்த்தியாகியிருக்காங்க. அதனால இன்னொரு பவுலர் இருக்கிறது உதவியா இருக்கும் அப்படின்னு நாங்க கருதினோம். இப்பவும் கூட ரிங்கு சிங் ரிசர்வ் பிளேயர்ஸ் பட்டியல்ல இருக்காரு. அந்த அளவுக்கு நெருக்கமா இருக்க அவருக்கு இது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் நாளோட இறுதியில உங்களால 15 பேரை மட்டுமே தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதனால ஏதாவது ஒரு பிளேயர் காயத்தை சந்திக்கும் போது ரிங்கு சிங் உலகக்கோப்பையில தேர்வு செய்யப்படுவார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.